இன்ஷா அல்லாஹ் அதை புரிந்து ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இறைநேசர், உங்களுக்கு தெரியும், பெரிய இமாம், பெரிய இறைநேசர். அவங்க மரணம் ஆயிட்டாங்க. அவங்க மரணமானதுக்கு பிறகு ஒரு மாணவருக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் இவங்க எவ்வளவு ஹதீஸ்களை எழுதியிருக்காங்க, எவ்வளவு மாணவர்களை உருவாக்கி இருக்காங்க, இவங்களாம் அல்லாஹ் எப்படி உபசரிச்சிருக்காங்க, அல்லாட்ட எவ்வளவு வரவேற்பு மிகுந்தவர்களாக போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப அதையே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு நாள் இரவு கனவு காண்கிறாங்க. ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப விசாலமான இடத்துல இருக்கிறது மாதிரியும் வெளிச்சமான இடத்துல இருக்கிற மாதிரியும் பார்க்குறாங்க. இப்போ கேட்குறாங்க, நீங்கள் ஹதீஸ்லாம் நிறைய எழுதியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா, அதனால அல்லாஹ் தாலா அவங்கள இந்த கண்ணியத்தை கொடுத்துருக்கான், அவங்கள எப்படி கண்ணியப்படுத்தினா? இப்போ ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னைய புது மணமகனை போல அல்லாஹ் என்னைய கண்ணியப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கண்ணியை எப்படி கிடச்சிச்சு தெரியுமா அப்படின்னு மாணவர்கிட்ட அவங்களே கேட்குறாங்க. எப்படி கிடச்சிச்சு? ஸலவாத்தை கொண்டு கிடச்சிச்சு. சுப்ஹானல்லாஹ். நான் எழுதின கித்தாபை கொண்டு, நான் சொல்லிக் கொடுத்த உபதேசத்தை கொடுத்து கிடச்சிச்சின்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க? ஸலவாத்தை கொண்டு கிடச்சிச்சுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஸலவாத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்போம்.